சபை சுத்திகரிக்கப்படாமல் இருப்பதுக்கு காரணம் இதான். நான் ஜாதி சங்க தலைவராக பேசலை. நான் சொல்கிறது சபைக்குள்ளே இன்னும் பலவீனம் இருக்குது. இன்னும் ஆவிக்குரிய நடைபெற முடியல. இன்னும் முடவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சப்பானிகள் சபைக்கு வெளில இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்தியத்துக்குள்ளே வரமாட்டாங்க. சரீரம் மட்டும் உக்காந்துருக்கும். ஏதாவது கிடைக்கும். ஆலயத்து நிமித்தம் வருகிற நன்மை இல்லை இது, நிர்வாகத்து நிமித்தம் வருகிற நன்மை இது. ஆலயத்துக்கு பின்னாடி சில நிறுவனங்கள் இருக்கும். ஆஸ்பத்திரி இருக்கும், பள்ளிக்கூடம் இருக்கும், காலேஜ் இருக்கும், கல்லூரி இருக்கும், பல தொழில் சம்மந்தப்பட்ட காரியம், அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய காரியம் இருக்கும். அதுக்காக ஆலயத்தில் உடைய அங்கத்தினருடைய அடையாள அட்டை வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ யார் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது? ஆண்டவர் போஷிக்கிறார் இல்லை. இந்த ஆலயத்தில் இவன் மெம்பராக இருக்கிறதுனால அவனுக்கு சலுகைகள், அவனுக்கு மானியங்கள், அவனுக்கு வருமானங்கள், அவனுக்கு அப்படி ஒரு வழிவாசல்கள், ஜீவாதாரம் சுற்றி சுற்றி ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். அது ஜீவ மார்க்கம்லாம் கிடையாது. அவன் வெளியிலிருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். உள்ளே வந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இருக்கிறது. கை கொடுக்குறாங்க அப்போஸ்தலர்கள், அவன் கேட்குறான், பிச்சை கேட்குறான். இவங்க அதை விட வெக்கத்தை விட்டு சொல்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த 5 அப்பம் அதுலேருந்து சீடர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இயேசு மரித்தும் ஒன்றும் கொடுக்கலையா, இல்லை பரிசுத்தாவி பெற்றும் ஒன்றும் கொடுக்கலையா. அவன் பிச்சை எடுக்கிறான் காசு இல்லாமல். பேதுரு சொல்கிறாரு, எங்ககிட்டயும் வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் இயேசு நாமம் இருக்குது. எழும்பி நட. உனக்கு தேவை காசு இல்லைடா பாவி, நீ எழுந்து நடக்கணும். நீ எழுந்து நடந்து நீ எனக்கு காணிக்கை செலுத்தணும். இது எப்படி இருக்கு? இல்லை, அதுதான் நடவடிக்கையில் எழுதப்பட்டிருக்குது. முடவனை கர்த்தர் சுகமாக்குறாரு. அந்த துள்ளி குதித்து எழுந்து ஆலயத்துக்குள்ளே வருகிறான். அதான் அடுத்த படிவம் என்ன? அவன் ரட்சிக்கப்படுறான், அவன் சபையில் அங்கத்தினர் ஆகிறான். மற்ற காரியங்களெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது தானே. இது தெரியாத ஒன்றும் இல்லை. சொல்ல வருகிற காரியம் என்ன? இது தேவன் குறுக்கிடுகிற இடம். முடவனாக இருந்தாலும் கர்த்தர் தம் அப்போஸ்தலரை வைத்து குறுக்கிடுகிறார். அந்த சமாரிய ஸ்திரீயானாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை வைத்து குறுக்கிடுகிறார். எந்த அடையாளத்துக்கு கீழே நீங்கள் இருக்கக்கூடாது. தொழில் சார்ந்தும் சரி, அல்லது இனம் சார்ந்தும் சரி, மொழி சார்ந்தும் சரி, அல்லது உங்கள் பொருளாதாரத்தை சார்ந்தும் சரி. சீமானாக இருக்கலாம், பணியாராக இருக்கலாம், இல்லை ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே பரிசுத்த ஜாதி தான். நாம் எல்லாருமே பரிசுத்த ஜாதி தான். கசப்பெல்லாம் கர்த்தர் குடித்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. இப்போது